ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. நான் உங்கள் ஷஃபிக். ஸோ இந்த வீடியோவில் பைசன் கால மாடர்ன் ட்ரெய்லர் ரியாக்ஷன் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மூவியை பார்த்தீங்கன்னா இப்போது தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிற ஒரு தேர்டு மூவி. ஆல்ரெடி டியூட் அண்ட் டீசர் ட்ரெய்லர் ரியாக்ஷன் நம்ம பண்ணிட்டோம். ஸோ இந்த அந்த ரெண்டு படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் ஹையாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா காம்போ அந்த மாதிரி மாரி செல்வராஜ் அப்புறமா துரு விக்ரம் அவர்கள். ஸோ மாரி செல்வராஜ் அவரோட படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு காம்போ, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் ரொம்ப அதிகமாக வெயிட் பண்ணுறாங்க இந்த ஒரு படத்துக்காக. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு ட்ரெய்லரை பார்த்துலாம் இருக்கும் டீட்டெயிலாக பேசலாம். விட்ட கவுண்ட் டவுன் 3, 2, 1 கோ. நைன்டியில் ஓய் கபடி 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 கபடின்னா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா என்ன? நம்ம ஊரில் பிறந்துட்டு கபடி பிடிக்காம எவனாவது இருப்பானா? நான் அதே கபடி தான் கடைசியாக என் புள்ளி எங்கே கொண்டு போய் நிறுத்தணும்னு தெரியும். நம்ம ஊர் காட்டில் இருக்கிற சின்ன சின்ன கோவலை எவ்வளோ பெரிய ரவுடித்தனமா மாறி உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியும். இந்த மாதிரியான ஊர்ல எங்களை மாதிரி ஆளுங்க புதிய தூக்கி முன்னாடி வைக்காம கத்திய தூக்கி முன்னாடி வச்சா குத்தி கிழிச்சு போட்டு போயிடுவாங்க. இதுக்குதான்ல உனக்கு கபடியை வேணா ஒரு மண்ணு வேணான்னு தலைமாடா அடிச்சுக்கிட்டேன். வந்த வழியில வம்பு விலை கொடுத்து வாங்கிட்டியாடா. சத்தியம் பண்ணல, கபடி மயிரின் கடந்து அலைய மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. கிட்டா பத்தாதுரா, இது பத்தாது. உன் கையை உடைச்சாலும் சரி, காலை உடைச்சாலும் சரி, நீ ஓடிக்கிட்டே இரு. மேல மேல போகணும், அந்த டாப்புக்கு போகணும், உச்சத்துக்கு போகணும். அப்பதான் நாமெல்லாம் இங்க ஒரு ஆளாவே தெரியும். டேய் நீ கிளம்புடா. ஐயோ கண்டிப்பாக தீபாவளிக்கு இந்த படம் பந்தயம் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டா எனக்கு தோணுது. ஏன்னா ட்ரெய்லர் கட்டு பார்த்தா அந்த மாதிரி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு ராவான ஒரு ட்ரெய்லர் கட்டுங்க. ஆனால் இது ஸோ பெருசாக எதுவும் கமர்ஷியல் எலிமெண்ட்லாம் பெருசாக எதுவும் இல்லை. ஸோ மாரி செல்வராஜ் படம் ஸோ பார்க்கலாம். அந்த துரு விக்ரம் இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஓவர் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஒரு ஐ திங்க் ஆதித்யா வர்மாக்கு அப்புறம் ஒரு தேட்டரிக்கல் ரிலீஸ் ஆக போகிற மூவின்னு நினைக்கிறேன் இவர். ஏன்னா மகான் ஓடிடி. பட் அந்த ரெண்டு படத்தை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் டோட்டலாக கான்ட்ராஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கார் மனுஷன். ஸோ இதுக்கு தான் அந்த 2 இயர்ஸ் நினைக்கிறேன். ஸோ பார்க்கும்போது தெரியுது அவ்வளோ எஃபர்ட் இந்த ட்ரெய்லர் கட்லேயும் இருக்குது. ப்ளஸ் அந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸோ 1990 ஐ திங்க் அந்த கபடி
போகும்போது வலுக்கட்டாயமாக ஏதோ ஒரு பிரச்சனை போய் அவர் மாட்டிக்கிறார். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரின்னு நினைக்கிறேன். அதில் மேபி ஒரு சில அந்த பாலிடிக்ஸ் விஷயம்லாம் இருக்கும். ஸோ பட் எனக்கு வந்து ட்ரெய்லர் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் எனக்கு வந்து இந்த ட்ரெய்லருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எக்ஸ்பெக்டேஷன் வச்சேன், ஓகே ட்ரெய்லருக்கு நல்லா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வந்து ட்ரெய்லருக்கு பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டாக அந்த ஒன் ஹேண்டில் வந்து அவர் புஷ்அப் எடுக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக பாடி ஃபிட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வச்சுருக்காருங்க மனுஷன். ஸோ ஒரு பார்த்தோன்னே ஒரு கபடி பிளேயர் அப்படின்ற மாதிரி ஒரு பாடி ஃபிட்னஸ் வந்து வச்சுருக்காங்க. பசுபதி இருக்காங்க, லால் சார், அமீர் சார் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. அண்ட் மியூசிக் கூட பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தீபாவளிக்கு 3 யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோத போகிறாங்க. 3மே வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு கதைகள். ஸோ டியூடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லவ் கமர்ஷியல் என்டர்டெய்னர், டீசல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் என்டர்டெய்னர். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்லுவோம் ராவான ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில எமோஷன்ஸ் அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பா ரஞ்சித் அண்டு அவர் தான் ப்ரொடியூசர். ஸோ வந்து கண்டிப்பாக பா ரஞ்சித் அவர் ப்ரொடியூஸ் பண்ணாலும் படங்கள் எப்படி இருக்குன்னு எப்படி தெரியும். ப்ளஸ் மாரி செல்வராஜுடைய டைரக்ஷன். ஸோ லெட்ஸ் பார்க்கலாம். பட் இந்த படம் கண்டிப்பாக வந்து பந்தயம் அடிக்கும் அப்படின்றது தான் வந்து எனக்கு பர்சனலாக தோணுது ட்ரெய்லரு பார்க்கும்போது. ஸோ தட்ஸ் மை ரிவ்யூ அண்ட் ரியாக்ஷன் ஃபார் தி ட்ரெய்லர் பைசன் காலமாடன். ஸோ நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்து எந்த அளவுக்கு பிடிச்சி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எஸ் தீபாவளிக்கு 3 மூவிஸை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ தீபாவளிக்கு எந்த மூவி ஜெயிக்கும் அப்படின்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 யங்ஸ்டர்ஸ் வந்து மோதுறாங்க. ஒரு நல்ல ஹெல்த்தியான காம்படிஷன். 3 படங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸ் அடையணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு ஆசை. ஏன்னா டியூடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெபியூட் டைரக்டர். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ஹிட்டுக்காக ஏன்னா ஒரு டெபியூட் டைரக்டருக்கு அந்த மூவி ஃபஸ்ட்டு ஹிட் ஆகணும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஹரிஷ் கல்யாண் டீசல். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் கண்டினியூஸாக அவர் வந்து இந்த சூப்பராக வந்து பண்ணிட்டு வராரு. ஸோ இந்த டீசல் மூவி அவருக்கு ஹிட் ஆகிடுச்சுன்னா ஒரு ஹேட்ரிக் ஹிட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹரிஷ் அந்த ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அவர் பார்த்திங்கன்னா கன்வெர்ட்டட் ஆகிருக்காரு. அண்ட் பைசன். ஸோ துருவ் விக்ரம் இந்த ப்ராஜெக்ட் மேலே ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக நம்பிக்கை வச்சுருக்காங்க. இந்த மொத்த டீமே இந்த ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா துருவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதித்யா வர்மாவுக்கு அப்புறம் ஒரு தியேட்டரிக்கல் மூவி கிட்டத்தட்ட மகான் வந்து பார்த்தீங்கன்னா 22 OTTல ரிலீஸ் ஆச்சு. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் படம் வந்து தியேட்டரில் வரப்போகுது. ஸோ பார்க்கலாம் எந்த மூவி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு 3 படங்களும் ஜெயிச்சா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவேன். சொல்லி வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.